Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JEE Mains 2025 ஏப்ரல் அட்டெம்ப்ட்ல கேட்ட இன்டெகிரேஷன் ப்ராப்ளம்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து ரெண்டல் ஸ்டுடியோ. என்னால் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடத்த முடியும்னு தெரில. 1 ஹவர்ல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடத்த முடியுதோ இந்த வீடியோவில் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் JEE மெயின்ஸில் கேட்டது, அதாச்சும் உங்களுக்கு முன்னாடி கேட்டது. நான் அடிக்கடி சொல்லிருக்கேன், நீங்கள் PYQஸை அதிகமாக சால்வ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கார்பரேட் இன்ஸ்டியூட் தான் வச்சுருப்பாங்க. அவங்க PYQஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை விட பிட் டிஃபிகல்ட்டாகவும் தருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ப்ரொஃபிஷியன்சியை அவங்களோட காம்படென்சியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதனால தான் சொல்லுவேன், உங்களுக்கு வந்து ஒரு ரியல் டேர்மாக உங்களுக்கு வந்து ஒரு JEE மெயின்ஸ் ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஒரு 3-4 வருஷம் நீங்கள் PYQ சால்வ் பண்ணாலே போதும். ஏன்னா ஒரு வருஷமும் உங்களுக்கு வந்து 20 கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு வந்து மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் இந்த வருஷம் இப்படி தான்ப்பா கேட்பாங்க, தட்டி தூக்குறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இன்னும் டைம் ரொம்ப நாள் இல்லை. ஸோ தயவு செஞ்சு இருக்கிற டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷன். இந்த கொஷன் நீங்கள் பார்த்தோன்னே நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிடுங்க வீடியோவை. பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்கள், சார் இதை வந்து எப்படி சார் சால்வ் பண்ணலாம். அதாச்சும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான் வரும். அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம்க்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் சால்விங்கோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே சூப்பர் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவு நீங்க பென் அண்ட் பேப்பரோட உட்காந்து சால்வ் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க, சாரி ரொம்ப நேரம் பேசிட்டேன். இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் கியூப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 - x ஸ்கொயர் dx இஃப் 5 of f of root 2 is equals to -4 கொடுத்துட்டாங்க. இதுவும் நமக்கு ஒரு given மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தென் f of 1 எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதை பார்த்தாலே தெரியுது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கான். இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிற இன்டெகிரேஷனாலே நம்ம பொதுவாக பேசிக்கா யூஸ் பண்றது வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்லேயே இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இன்டெகிரேஷன் எக்ஸ் கியூப். இந்த இடத்துல எதை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், அதாச்சும் எனக்கு இந்த பார்ட் தான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இவனை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். டி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் சார் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறீங்க, அப்படியே எடுத்துக்கலாமே அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நான் அதாச்சும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கே புரியும். ஓகே, 3 - x ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுமே சேம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரூட் எடுத்தாலும் சரி டி ஸ்கொயர் எடுத்தாலும் சரி ரெண்டுமே சேம் தான். டி ஸ்கொயர் நான் 3 - x ஸ்கொயர்னு எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 2t dt is equals to -2x dx மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ 2 கேன்சல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா இப்போ t dt அதாச்சும் -x dx இருக்க வேண்டிய இடத்துல நான் வந்துட்டு அதாச்சும் இங்கே மைனஸ் இல்லை. ஸோ x dx இருக்க வேண்டிய இடத்துல நான் வந்துட்டு -t dtன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? நமக்கு வந்து 2 டேர்ம் இப்போ வந்து சப்ஸ்டியூஷன்ல எடுத்துட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த சப்ஸ்டிடியூஷனை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் சும்மா டக்குன்னு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ இன்டெகிரேஷன், இப்போ இங்கே இடம் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் சால்வ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சால்வ் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே இருந்தால் தான் புரியும், இல்லைனா வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் திங் இங்கே நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. சார் இங்கே எங்கே சார் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது, எக்ஸ் கியூபு தான் சார் இருக்குது. அப்போ நம்ம எப்படி சார் அதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம். அப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் தெளிவாக யோசிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நமக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் உண்டு. ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப அதை பிரிக்கிறதுக்கு உடைக்கிறதுக்கு அப்படி எதுவுமே இல்லையா. +1 -1 இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் நமக்கு இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல எக்ஸ் கியூப்னா அவன் ஒன்றா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸா என்னால் பிரிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் நான் பிரிக்கிறேன்னா அந்த எக்ஸை நான் இங்கே கொண்டு வந்துடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ் டிஎக்ஸ் புரியுதா உங்களுக்கு? நான் எழுதிய காமிச்சிடுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 - x ஸ்கொயர் x dx. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக நான் மைனஸ் டி டிடின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மைனஸை வெளியே எடுத்துக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை, டி வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருன்ட்டு இருக்கு. நமக்கு தெரியும் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா எல்லாமே டீல தான் இருக்கணும், பாதி எக்ஸ் பாதி டீலாம் இருக்கக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு தான் இங்கே நான் வந்துட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்காமல் பண்ணேன். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா டி ஸ்கொயர் மைனஸ் 3, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ 3 மைனஸ் டி ஸ்கொயர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் வந்துட்டு ரொம்ப ஒரு சிம்பிளானது தான். கொஞ்சம் நீங்கள் ட்ரிக்கியராக யோசிச்சிங்கன்னா போதும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் நடத்துகிறேன். இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ், இன்டெகிரேஷன் பேஸ் பண்ண நிறைய பேசிக் டேர்ம்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அங்கே வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் டைம் சேவ் பண்ணலாம், இல்லைனா டைம் வந்து குடிச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 3 மைனஸ் டி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 3 மைனஸ் டி ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டேர்முக்கு பதிலாக டி, இந்த எக்ஸ் டிஎக்ஸ் பதிலாக டி டிடி. ஓகே, புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? மைனஸ் நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர், இந்த டி ஸ்கொயர் நான் உள்ளார கொண்டு வந்துடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 3 டி ஸ்கொயர் மைனஸ் டி பவர் 4 டிடி. ஓகே, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை வந்து இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அசால்ட்டாக பண்ணிடலாம். மைனஸ் 3 டி கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் டி பவர் 5 டிவைடட் பை 5. ஓகே, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ் சி, இதை மறந்துடாதீங்க, நமக்கு வைக்க போகிற ஆப்பே இந்த ப்ளஸ் சி தான். இவன்ட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணிவிட்டு இப்போ டீக்கு பதிலாக நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ டீக்கு பதிலானா 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே 3 கேன்சல் அவுட் ஆகிடும், அதை நம்ம எடுக்கணும். இதோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மைனஸ் டீக்கு பதிலாக நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்னா 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் நம்ம இங்கே எடுத்தோம் டி ஸ்கொயர். திரும்ப ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. அப்போ என்ன வந்துடும், 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர், இங்கே வந்து 1/2, இங்கே 3 இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3/2. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ப்ளஸ் 1/5, இந்த இடத்துல என்ன வந்துடும், 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் whole power 5/2 plus c. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான், நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு இந்த சியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா கான்ஸ்டன்ட் அது என்ன வேணாலும் இருக்கலாம். நமக்கு f(1) எக்ஸாக்டாக கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து சியோட வேல்யூ வேணும். அந்த சியோட வேல்யூவை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு தான் இங்கே இருக்கான். ஸோ இவன் என்ன சும்மா கொடுத்தா நினச்சிங்களா? எனக்கு வந்து ஒரு ரோல் இருக்குங்கிற மாதிரி சினிமாவில் ஒரு சில ரோல் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போவாங்க, ஆனால் அவங்களோட இம்பேக்ட் பயங்கரமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த நண்பன் படம்லாம் சொல்லலாம். அதில் எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் வந்து ரோல் டைம்னு பார்த்தா ரொம்ப கம்மியான டியூரேஷன் தான், ஆனால் அவரோட ரோல் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக இருக்கும். அதே மாதிரி தான் தலைவனும் ரொம்ப கம்மியான நேரம் தான் வருவார், ஆனால் வந்துட்டு போனானா தான் நமக்கு ஆன்சரே கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ 5 f(√2) = -4. இப்போ இதுலேருந்து என்ன சார் எடுக்கலாம் அப்படின்னா f(√2) மட்டும் வச்சுப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் f(x). இப்போ வந்து f(√2) = என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 5 இந்த சைடு வந்துடும். ஸோ -4/5. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் √2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். f(√2) நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தனா இந்த சைடு என்ன வந்துடும், -4/5 = -3 மைனஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டேரெக்டாக 3/2 ப்ளஸ் 1/5, 3 மைனஸ் அகெயின் வந்து 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு 1 தான், ஹோல் பவர் 5/2 ப்ளஸ் சி. இப்போ வந்து இது ஹோல் -1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1/, இருங்க நான் சால்வ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஸ்லைடில். -4/5 = நமக்கு -1 ப்ளஸ் 1/5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் சி.
ஓகே, இப்போ இதை நம்ம அகைன் சால்வ் பண்ணோம்னா -4/5 ஈக்குவல்ஸ் டு -4/5 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா -5 + 1 வந்துடும். இப்போ c ஈக்குவல்ஸ் டு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? c யோட வேல்யூ என்ன? 0. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு c யோட வேல்யூ 0ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு வந்து ஒரு இசை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் டைரக்டா f(x) c யோட வேல்யூ 0. அதனால நமக்கு c இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான். இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர். வாங்க இப்போ f(x)ல நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f(x) என்னன்னு பார்த்தீங்கன்னா -3 - x². ஸோ இங்கே கூட சால்வ் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு ஆன்சர் டைரக்ட் ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -(3 - 1) மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2^3/2 + 1/5. திரும்ப அகைன் வந்து இங்க 1 வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3 - 2 2^5/2. ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இதை வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கூட எழுதுறேன். ஸோ நமக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா -2^3/2 + 1/5 2^5/2. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்றோம், 2^3/2 காமனா வெளியே எடுக்கிறோம். காமனா வெளியே எடுத்தோம்னா இங்க வந்துட்டு 1/5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா பிளஸ் இருக்கு, அதனால நான் முன்னாடி எடுத்துக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா 2^3/2 வெளியே போயிடுச்சு. அப்போ வந்து 2^1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 2^3/2 + 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5/2 அகைன் நமக்கு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்க வந்து 2 வந்துடும். பிளஸ் இங்க வந்து மைனஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிளஸ் இல்ல -1. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இதை நம்ம திரும்ப சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் சூப்பராக கிடைச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க இங்க வந்து 2/5 இருக்கு. ஸோ 2/5னா இந்த சைடு நான் 5 கொண்டு போறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 2 - 5ன்னு வந்துடும். அப்போ 2 - 5. ஸோ 2 - 5 டிவைடட் பை 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 2 - 5னா -3. இப்போ 2^3/2 இருக்கால மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2^3/2 ஈக்குவல்ஸ் டு 2^2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி சார் அப்படின்னா 1/2 + 1 என்ன? 3/2. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ 2^3/2ன்னு வந்துடும். 2.2^1/2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதாச்சும் இந்த டேர்மை 2√2ன்னு எழுதலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா? இதான் வந்துட்டு 2√2 அப்படின்னு மாறிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல இதை ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். 2√2. இப்போ 2 - 5 இருக்கான். 2 - 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் -3 டிவைடட் பை 5. ஸோ இதனுடைய ஓவரால் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -6√2 டிவைடட் பை 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ப்ராப்ளம்னே சொல்லலாம். ரொம்ப ஜாலியாக ஈஸியான ப்ராப்ளம் கூட மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நடுவில் மட்டும் கொஞ்சம் டைம் டியூரேஷன் இருக்கும். நீ பை ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2 மினிட்ஸ்க்கு தாண்ட விட்டுறாதீங்க. ஏன்னா இதில் டிஃபிகல்ட்டான தியரம்ஸோ லாஜிக் ஃபார்முலாஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ரொம்ப ஈஸியாக நீ அடிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான ப்ராப்ளம். வாங்க எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இஃப் இன்டெகிரேஷன் 1/x + 1/x³ அதோட அப்படியே ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருக்குது. அதாச்சும் நம்ம பார்த்தோன்னே பயம் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். யாரானாலும் பார்த்தோன்னே என்னடா இது இவ்வளோ பெருசுக்கு இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்ம எல்லாருக்குமே வந்துடும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஸ் ஈக்குவல்ஸ் டு இதனுடைய ஆன்சரோட ஒரு ஃபார்மேட்டை கொடுத்துட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு வரப்போகிற ஆன்சர் இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். அந்த ப்ளூ பிரிண்ட்டை இங்கே கொடுத்துட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் ஒரு சில கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் ஆல்ஃபா பீட்டா காமான்னு வச்சுட்டேன். அதை மட்டும் கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை எழுதிடுங்க. இது வந்துட்டு நியூமரிக்கல் டைப் கொஷின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால நீங்கள் டேரெக்டாக ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான், நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, வாங்க இப்போ இந்த கொஷனை வந்து சால்வ் பண்ணுவோம். நான் வழக்கமாக சொல்கிறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு அவனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட வேக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக மாற்றிக்கோங்க. அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, உங்களோட லைஃப் ப்ராப்ளமே அப்படி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இன்டெகிரேஷன்
1 by x plus 1 by x cube. ஓகே, இவனை ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபைடா மாத்துவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட் 23rd ரூட்னு இருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி மாத்துறோம்னா 3 divided by x power 24 plus 1 divided by x power 26 whole power 1 by 23 whole power 1 by 23. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கீழே இருந்து x power 24 இல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், x power 24 வேண்டாம், x power 23 எடுத்துக்கலாம். அப்பனா தான் நமக்கு வெளியே எடுக்கிறப்ப சிம்பிளிஃபைடா மாறிடும். ஓகே, எப்படி சார் அப்படின்னா இதை உங்களுக்கு காமிக்கிறேன். 1 by x plus 1 by x cube. இங்க இருந்து இப்ப நான் x power 23 எடுக்கிறேன். வழக்கமா வந்துட்டு எல்லாருமே x power 24 அப்படிதான் நம்ம மற்ற ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்போம். ஆனா இங்க மேல ஒருத்தர் இருக்கான், அதனால தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் x power 23 நம்ம எடுக்கிறோம். ஸோ 1 by x power 23 இப்படி நம்ம எடுத்தோம்னா ஹோல் பவர் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, 1 divided by 23. ஸோ இப்போ 3 divided by இங்க x power 23 எடுத்துட்டேன். ஸோ 3 by x மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் இங்க வந்து x power 23 எடுத்துட்டேன். அப்ப இங்க என்ன வரும், 1 by x cube. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இங்க இருந்து ஹோல் பவர் 1 by 23 இங்கேயும் வந்துடும். ஓகே, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1 by x power 23 ஹோல் பவர் 1 by 23 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே கேன்சல்ட் அவுட் ஆயிடும். கேன்சல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா 1 by x தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 1 by x நான் உள்ளார மல்டிப்ளை பண்றேன். ஸோ 1 by x ஸ்கொயர் பிளஸ் 1 by x பவர் 4. ஓகே, இங்க வந்து dx வரும். சாரி, இதை நான் மறந்துட்டு போயிட்டேன், dx. அடுத்து இங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 3 divided by x plus 1 divided by x cube whole power 1 by 23 dx. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இப்போ இவனை நம்மளால எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடா மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடா மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா வழக்கம் போல தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். அந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணி இவனுக்கு ஈக்குவேட்டா நம்ம கொண்டு வர போறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்க பாக்குறப்ப தெரிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எது வந்து நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கானா இவன் தான் நமக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கான். ஏன்னா ஹோல் பவர் 1 by 23 இருக்கான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால என்ன பண்றோம், இவனை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். இந்த ஹோல் டேர்ம் வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கிட்டு வழக்கம் போல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டேர்மும் இவனும் சேர்ந்து டிடியா மாறுவானுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாங்க நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேர்முக்கு பதிலா நம்ம வந்துட்டு டீன்னு நம்ம எடுத்துக்கிறோம். வழக்கம் போல 3 by x plus 1 by x cube. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ dt is equals to இது வந்துட்டு டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ டினாமினேட்டர்ல இருந்துச்சுன்னா -3 divided by x ஸ்கொயர். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அகைன் பிளஸ் தான், ஆனால் இங்கே மைனஸாக மாறிடும். ஏன்னா இதுவும் டினாமினேட்டர்ல தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஸோ x பவர் 3 அப்போ x பவர் -3 மாறிடும். அப்படி மாறுச்சுன்னா 3 divided by x பவர் 4. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஆனால் நமக்கு பார்த்தோம்னா 1 by x ஸ்கொயர் பிளஸ் 1 by x பவர் 4 தான் இருக்கு. அதுக்காக நான் என்ன பண்றேன், இங்க இருந்து -3 எடுத்து டிவிஷன்ல கொண்டு வந்துடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, -1 by 3 dt is equals to 1 by x ஸ்கொயர் பிளஸ் 1 by x பவர் 4. ஸோ இப்போ நமக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிருச்சு பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டேர்முக்கு பதிலா இங்க வந்து x இந்த டேர்முக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேர்ம் ஹோல் டேர்முக்கு பதிலா நமக்கு -1 by 3 dt அப்படின்னு கிடைச்சிருச்சு. இங்க வந்து இந்த டேர்முக்கு பதிலா t பவர் 1 by 23 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது சிம்பிள் தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஜாலியா சால்வ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ -1 by 3 நம்ம வந்து வெளியவே எடுத்துக்கலாம். அது வெளியவே இருக்கட்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இந்த டேர்முக்கு பதிலா dt கண்டுபிடிச்சாச்சு, இன்டெக்ரல். அதுக்கப்புறம் t பவர் 1 by 23 dt.
ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து நார்மல் இன்டெகிரேஷன் தான் இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீக்கு பதிலாக இந்த டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் நமக்கு இதே லாஜிக்கில் சூப்பராக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். -1/3 இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ டி பவர் 1/23னா ஒன்றும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், n+1 டிவைடட் பை n+1 தான். பவர் 24 டிவைடட் பை 23 டிவைடட் பை 24 டிவைடட் பை 23 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ப்ளஸ் சி. இப்போ என்ன ஆகிடும்னா இது அப்படியே உல்டாவாக வந்துடும். ஸோ -1/3 23 டிவைடட் பை 24 டி பவர் 24 டிவைடட் பை 23 ப்ளஸ் சி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா -1/3 அதாச்சும் இந்த அப்படியே வந்துட்டு நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ -23 divided by 24 into 3 na 72 my dear students. -23 into 72. இப்போ வந்து t power 24 divided by 23. இப்போ இந்த t க்கு பதிலா நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். நமக்கு வந்து இங்க t க்கு பதிலா 3/x plus 1/x cube my dear students. Okay. So 3/x plus 1/x cube. Whole power என்ன my dear students? 24 divided by 23 plus c. ஓகே, இப்போ என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணோம்னாலே அசால்ட்டாக தெரிஞ்சிடும். இப்போ வாங்க நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆல்ஃபா இங்கே மைனஸ் இருக்குது, ஆல்ஃபாக்கு 23, இங்கே வந்து கீழே ஆல்ஃபா +1ன்னு வரணும், இங்கே ஆல்ஃபா +1 டிவைடட் பை ஆல்ஃபான்னு வரணும். அதுக்கு முன்னாடி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது எக்ஸ் பவர் வந்து கீழே இருக்குது, இதை வந்து நான் நியூமரேட்டர் கொண்டு வந்தால் நெகட்டிவாக வரும். நெகட்டிவாக வந்தாலுமே அங்கே பவர் இருக்குன்னு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அர்த்தம். ஸோ -23 டிவைடட் பை 72 3x power -1 plus x power -3 whole power 24 divided by 23. இப்போ நம்ம பார்க்குறோம் 3x power -1 பீட்டாக்கு -1 my dear students, காமாக்கு -3, பிரச்சனையே இல்லை. இப்போ இங்கே 24 divided by 23 ஆல்ஃபா +1 divided by ஆல்ஃபா அது மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது இங்கே பாருங்க ஆல்ஃபாவோட வேல்யூ 23 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 23, நான் ஆல்ஃபா +1ஓட வேல்யூ என்ன 24. இப்போ இங்கே அப்சர்வ் பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே என்ன இருக்கு ஆல்ஃபா +1 டிவைடட் பை ஆல்ஃபா. ஸோ 24 டிவைடட் பை 23. ஓகே, ஆல்ஃபா +1 மேலே ஆல்ஃபா கீழே இருக்கு, 24 டிவைடட் பை 23 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஆல்ஃபாவோட வேல்யூ 23 மேலே இருக்கு, ஆல்ஃபா +1 தான் இங்கே 24 கீழே இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நமக்கு லாஜிக் படி எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ஆல்ஃபாவோட வேல்யூ 23, பீட்டாவோட வேல்யூ -1, காமாவோட வேல்யூ -3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ 24 அதுக்கப்புறம் -1 அதுக்கப்புறம் -3. ஸோ ஃபைனல் ஆன்சர் 20. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த ரெண்டு கொஷனுமே வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஷன் தான். உங்களுக்கு வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சாரி, இந்த ரெண்டு ப்ராப்ளமோடு முடிச்சுக்கிறேன். இதுக்கே வந்து ஒரு ½ hour கிட்ட ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒர்க் வந்துருச்சு, இன்பிட்வீன் ஒரு கால் வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சாரி ஃபார் திஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இது நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். நீங்களும் உங்களோட சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ணணும், உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கணும், இதே மாதிரி ரிலேட்டடாக கண்டென்ட் கொடுக்கணும். எனக்கு ப்ராப்ளம் சால்விங் வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்கிற ஒரு சின்ன டிமோட்டிவேஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் வியூஸ் கிடைச்சிச்சுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்லோட் பண்ணணும். அதேமாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைபோட எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ். ஏன்னா நமக்கான ஒரு கம்யூனிகேஷனுங்கிறது அந்த கமெண்ட்ஸ் மூலமாக தான் இருக்குது. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. அதுக்குமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கால் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த ரெண்டு ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், எனக்கே தெரியும். இதுக்கப்புறம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொஞ்சம் டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் வச்சுருந்தேன். இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ JEE Mains 2026 எக்ஸாம். தேங்க்யூ.